வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ கோடை காலம் தொடங்கிவிட்ட நிலையில் அனைவருக்குமே அதிகமாக பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுலேயுமே சிட்ரிக் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சிட்ரஸ் பழங்களில் ஆரஞ்சு பழமும் ஒன்று. ஸோ ஆரஞ்சு பழம் நமக்கு வந்து கோலோஜன் உற்பத்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சரும ஆரோக்கியத்தை எல்லாம் பாதுகாக்கும். 100 கிராம் ஆரஞ்சு பழத்தில் 53.2 மில்லிகிராம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குங்க. ஸோ நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தை முழுமையான நன்மைகளை நம்ம வந்து பெறணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொள்ளவே நன்மைகள் கிடைக்கும். நம்ம இதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயத்திற்கு மிகவும் நல்லது ஆரஞ்சு பழம். இப்போ ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதோடு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கூடிய பெக்டின் அப்படின்றத நார் சத்தும் அதிகம் இருக்கிறதால, அதோட ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் சத்தும் அதிகம் இருக்கிறதால இது நமக்கு பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தினுடைய சுவர்கள் வந்து ஆரோக்கியமாக வைத்து இதயத்தை பலப்படுத்தி இதயத்தை வந்து நமக்கு ஆரோக்கியமாக வைக்குதுங்க. இப்போது நமக்கு பொட்டாசியம் சத்து ஆரஞ்சு பழத்திலிருந்து கிடைக்கிறதால நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் பிரச்சனை நம்ம விடுபடலாம். அதே போல் ஆரஞ்சு பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்டின் அப்படின்ற நார் சத்து இருக்கிறதால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நம்ம வந்து அகற்றிக் கொள்ளலாம். ரத்த நாளங்களில் மேலும் கெட்ட கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக்கலாம். இதனால் பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஸோ இதயம் பன்மடங்கு பலம் பெறணும், இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னாலும், இதய துடிப்பு சீராக இருக்கணும் அப்படின்னாலும் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த வெயிட் லாஸ் பிளான் பண்ணணும்னா நம்ம டயட்டில் வந்து ஆரஞ்சு பழத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கலோரிகள் வந்து கொஞ்சம் கூட இல்லாத பழங்களில் ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் இருக்குங்க. ஸோ அப்போ ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி, நார் சத்து, பொட்டாசியம் போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலுமே தேவையற்ற கலோரிகளை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி ஆரஞ்சு பழத்துக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து உடல் எடையை குறைக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களாம் அன்றாட உணவுகளை ஆரஞ்சு வந்து பழமாகவோ ஜூஸாகவோ எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அதை காலையில் வந்து எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசி கட்டுப்படுத்தப்படும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து, ஆர் சத்து உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ நீங்கள் அதிகப்படியான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய வெயிட்டை இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், நார் சத்து, நீர் சத்து எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். இதனால் உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கபலமாக ஆரஞ்சு பழம் இருக்குங்க. சளி மற்றும் ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ சளி, ஆஸ்துமா, நுரையீரல் கோளாறு, சுவாச கோளாறு, காச நோய் போன்ற வியாதிகள் அவதிப்படக்கூடியவர்கள் வந்து பால் உணவுகளை விலக்கிட்டு ஆரஞ்சு பழம் போன்ற இந்த மாதிரி நிறைய பழச்சாறு சாப்பிட்டு வரும்போது விரைந்து குணம் பெற முடியும். ஏன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள்லாம் இருக்கிறதால இது சளி, ஆஸ்துமாவை குணப்படுத்திடும். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சுவாச கோளாறுகள், இருமல், இந்த மாதிரி நிறைய நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபட வச்சு ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதாக ஆரஞ்சு பழம் இருக்குது. ரத்தம் உற்பத்தி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அணுக்களை முறையான அளவில் பராமரித்துக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ செரிக்கக்கூடிய சக்தியும் பசியையும் அதிகப்படுத்துவதோட நமக்கு இந்த குடல் புண்கள் இருக்குது அப்படிலாம் அந்த குடல் புண்களை வந்து விரைந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பழமாக ஆரஞ்சு பழம் இருக்குது. நமக்கு அழிந்து போன திசுக்களை, அழிந்து போன செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆரஞ்சு பழம் இருக்குங்க. ஸோ அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும், ரத்த அணுக்கள் நம்மளுடைய உடம்புல வந்து குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்த அணுக்களை கரெக்டான லெவலில் மீண்டும் திரும்ப கொண்டு வந்து கொள்வதற்கு, ரத்த ஓட்டத்தை எப்போதுமே சீராக பராமரிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ எப்போதுமே உங்களுக்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் உற்சாகமாக நீங்கள் சுறுசுறுப்போட இயங்கணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் சூட்டை குறைக்கக்கூடியது ஆரஞ்சு பழங்க. இப்போ பல்வலியை தீர்க்கக்கூடிய அதிசய பழமாக ஆரஞ்சு பழம் இருக்கு. உடல் சூடு, வெட்டை சூடு, மூல வியாதி போன்றவற்றிற்கும், சிறுநீர் எரிச்சல், சிறுநீரக கோளாறுகளுக்கும் நீங்கள் இதை கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் ஆரஞ்சு பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இரவில் அரை டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா இந்த எல்லா வியாதிகள் இருந்துமே, அதாவது உடல் சூடு, வெட்டை சூடு, மூல வியாதி,
பல்வலி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால் உங்களுடைய உடம்பு வந்து அதிகப்படியான ஹீட்டெல்லாம் இல்லாமல் உடம்பு வந்து குளிர்ச்சியாக்கப்படும். உடல் சூட்டை வந்து குறைச்சி இயல்பாகவே உங்களுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய தன்மை வந்து ஆரஞ்சு பழம் கொண்டிருக்கிறதால உடம்பு ஹீட்டாகதால் ஏற்படக்கூடிய மயக்கம், உடல் சோர்வு, செரிமான தொடர்பான தோல் தொடர்பான பிரச்சனைகள் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து, நார் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம், கால்சியம், கந்தகம் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் இது வந்து நம்மளுடைய அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பாய்ச்சுது. இதனால் பிபி பிரச்சனை விடுபடலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க. அப்படியேவும் நீங்கள் சாப்பிடலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.